பெண்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, மூட்டு வலிய தவிர்க்கணும் அப்படின்னா, அவங்களோட டே டு டே லைஃப் ஆக்டிவிட்டீஸ்ல என்ன அவங்க மாற்றங்கள கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க காலையில எந்திரிச்சதுலேருந்து நைட்டு படுக்க போற வரைக்கும், அது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, வொர்க்கிங் விமனா இருந்தாலும் சரி, அவங்கள எப்பவுமே வந்துட்டு என்கேஜ்டாவே அவங்கள வந்து எப்பவுமே வந்துட்டு ஒரு வேலையிலேயே வந்து பிஸியா வச்சுக்கிறாங்க. வேலை இருக்கிறது வேற, வேலை இருக்குங்கிற மன உளைச்சல அவங்க மன ரீதியா வந்து ஏற்படுத்திக்கிறதுங்கிறது வேற. ஸோ, அவங்க வந்து வேலை இருந்தாலும், அவங்களுக்கான சாப்பிடுற நேரத்த வந்துட்டு கரெக்ட்டா ஒதுக்கி, கரெக்ட்டான நேரத்துல அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பெண்கள் வந்துட்டு ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா, அவங்க செய்ய நினைக்கிற வேலைய கரெக்ட்டா ஒரு நாள் முழுக்க செய்து முடிக்கணும் அப்படின்னா, அவங்க முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலையில அவங்களோட காலையில ஆகாரத்த வந்துட்டு கரெக்ட் டைம்ல அவங்க எடுக்கணும். காலையில சாப்பிட வேண்டிய டிஃபன வந்துட்டு மதியானம் 1 மணிக்கும், மதியானம் சாப்பிட வேண்டிய சாப்பாட சாயந்தரம் 5 மணிக்கும், நைட்டு சாப்பிட வேண்டிய சாப்பாட ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறமா 11 மணிக்கு சாப்பிடலாம், 12 மணிக்கு சாப்பிடலாம். இப்படி அவங்க சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவுங் அவங்களுக்கான வேலையில குடுக்கக்கூடிய அந்த எனர்ஜிய வந்துட்டு, அவங்க வேலையிலேயே வந்துட்டு எல்லா எனர்ஜியுமே லாஸ் பண்றாங்க. அதுக்கு ஈக்குவலா வந்துட்டு அவங்க ஆகாரமா எதுவுமே அவங்க உடம்புக்கு குடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, மூட்டு வலிங்கிறதுல, எலும்பு பிரச்சனைங்கிறதுல, எல்லா விதமான பிரச்சனைகளுக்குமே வந்துட்டு அடித்தளமா வந்துட்டு பெண்கள் வந்துட்டு அவங்க உணவ ஸ்கிப் பண்றதுக்கான காரணங்களா தான் இந்த வியாதிகளே இருக்கு. ஸோ அவங்க உணவ ஸ்கிப் பண்ணாம, கரெக்ட்டான நேரத்துல அவங்க சாப்ட்டாங்க அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க நோய் இல்லாம வந்துட்டு, அவங்க நெனச்ச வாழ்க்கைய அவங்க வந்துட்டு வாழ முடியும். ஸோ அவங்க ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா, முதல்ல அவங்க 3 வேளையும் நேரம் தவறாம சாப்பிடணும். எந்த அளவுக்கு அவங்க வேலையில ஈடுபாடு குடுக்குறாங்களோ, அதே அளவு ஈடுபாட வந்துட்டு தன்ன பாதுகாக்கிறதுலயும், தனக்கான சாப்பாட வந்துட்டு கரெக்ட்டா சாப்பிடணுங்கிறதுலயும் அவங்க வந்துட்டு தெளிவா இருக்கணும். மத்தவங்கள சாப்பாடு போட்டு உபசரிச்சா பத்தாது. நமக்கு நாம வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு உபசரிக்கணும். ஏன்னா, நாம நல்லா இருந்தா தான், நம்மள சுத்தி இருக்கிறவங்களையும் வந்துட்டு நாம நல்லா வச்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆரோக்கியங்கிறது வந்துட்டு வீட்ல இருக்கிற பெண்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க ஆரோக்கியமா இருந்தாலே, அவங்க குடும்பமும் ஆரோக்கியமா இருக்கும். வளமையும் சரி, செழுமையும் சரி ஆரம்பிக்கிறதே வந்துட்டு பெண்கள் கிட்ட இருந்து தான். ஸோ பெண்கள் வந்துட்டு அவங்கள அவங்க வந்துட்டு கரெக்ட்டா பாதுகாப்பா வச்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே, அவங்கள குடும்பம் மட்டும் இல்ல, அவங்க சுத்தி இருக்கிறவங்களும் வந்துட்டு ஆரோக்கியமாவும், பாதுகாப்பாவும் இருப்பாங்க. ஸோ நோய் இல்லாம இருக்கணும் அப்படின்னா, முதல்ல நாம வந்துட்டு செய்ய வேண்டியது, கரெக்ட்டா ஆகாரத்த எடுத்தோம் அப்படின்னாலே, பல பிரச்சனைகள் நோய்ங்கிறது கிடையாது. பல பிரச்சனைகள்ல இருந்தே வந்துட்டு நாம வந்துட்டு நம்மள பாதுகாத்துக்கலாம்.